ஆண்டுகளில் ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்ட நமது அன்பு போதகர் மூலமாக நமது தேவன் அருளிய தேவ செய்திகளை இன்று முந்தைய முத்துக்களாக அலை வடிவில் நமது கர்மேல் ஊடகவியலாளர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள். தேவனுக்கே மகிமை. கேட்டு மகிழுங்கள். இறை ஆசீர் பெறுங்கள். ஆதியாகமம் 49 22 முதல் 26 வசனங்கள். யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. நித்திய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் வருவதாக. நித்திய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் வருவதாக. பிரியமானவர்களே, வாசியுங்க 25வது வசனம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். வெளிப்படுத்தல் 22:20, இதோ சீக்கிரமாக வருகிறேன். எதற்காக தேவன் சீக்கிரமாக வருகிறார்? 7 காரியங்களை குறித்து நம்மோடு கூட பேசு. அதிலே முதலாவது, நீ எனக்காக மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி நீ எங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தும் போது, நீ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்திராகமம் 20:24. இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நான் உன்னிடத்திலே வருவேன். இதோ சீக்கிரமாக வருகிறார். எதற்காக? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி, மார்ச் 2 மாதங்களிலேயும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை குறித்தே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு அளித்த ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை குறித்து கடந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி, அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார். நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து வியாதியை நம்மை விட்டு விலக்குகிறார். நம்மை ஆசீர்வதிக்கும் போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை குறித்து கடந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் சீக்கிரமாய் வருகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறித்து இந்த பகுதியில் அதிகமாக நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறார். அதில் பூரண ஆசீர்வாதம், மேலான ஆசீர்வாதத்தை யோசேப்பின் மேல் கூறி ஜெபிக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியிலே 5 ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 25, 26 வசனங்களிலே 5 ஆசீர்வாதங்கள் குறிப்பாக சொல்லப்படுகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசின் மேல் வர வேண்டும். இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்தின் மேல் வர வேண்டும். உயரத்திலிருந்து எப்படி பனி செடியின் மேல் இறங்குகிறதோ, புல்லின் மேல் இறங்குகிறதோ, ஒரு மரத்தின் மேல் இறங்குகிறதோ, எப்படி அந்த பனி பூமியை நனைக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இறங்கி, நம்முடைய குடும்பத்தின் மேல் இறங்கி, நம்முடைய தொழிலின் மேல் இறங்கி, அதை அப்படியே ஜென்டிலாக நனைக்க வேண்டும். நம்முடைய உச்சந்தலையின் மேல் அந்த ஆசீர்வாதம் இறங்க வேண்டும். நம்முடைய தலையின் மேல், சிரசின் மேல் அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும். என்ன ஆசீர்வாதங்கள்? 25ஆம் வசனம் வாசியுங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினால்,
அந்த நாட்களிலே அவர்களுக்கு நல்ல மழை தேவைப்பட்டது. ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆசீர்வாதமான மழை, ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங். ஆசீர்வாதமான மழை என்றால் என்ன? ஏற்ற காலத்தில் மழை பெய்ய வேண்டும், முன்மாறி வேண்டும், பின்மாறி வேண்டும். அது காலம் தப்பி பெய்யக்கூடாது. ஏற்ற காலத்திலே மழை பெய்கிறது மாத்திரமல்ல, அந்த மழை அளவாக இருக்க வேண்டும். அந்த மழை பெரு வெள்ளமாக மாறி நாட்டை, ஊரை, பயிரை அழிக்கக்கூடிய மழையாக இருக்கக்கூடாது. மழை என்று சொல்லுகிறது ஆசீர்வாதமான மழையாக இருக்க வேண்டுமே ஒழிய அழிவுக்கு ஏதுவான மழையாக இருக்கக்கூடாது. மழை பெய்தது, மின்னல் தாக்கியது, இடி தாக்கியது, அங்கே வயக்காட்டில் வேலை செய்திருந்த 2 பேர் செத்தாங்க. மழைக்கு ஒரு மரத்துக்கு அடியில் ஒதுங்கினவங்க 2 பேர் செத்தாங்க. இந்த மழை பிரயோஜனம் கிடையாது. பயிரெல்லாம் நல்லா முதிர்ந்து வருகிற வேளையிலே ஒரு பெரிய மழை வந்தது, எல்லா பயிரும் அழிந்து போனது. அந்த மழை பிரயோஜனம் கிடையாது. ஆசீர்வாதமான மழை வேண்டும். அவர்களுக்கு வேற வானத்திலிருந்து ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு வேற வானத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும். நல்ல ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கிருபைகள், ஆவிக்குரிய வெளிப்பாடு, ரட்சிப்பு, மீட்பு, பரிசுத்தம், தேவ சாயலாக மாறுகிறது. மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை, ஜெயத்தின் மேல் ஜெயம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவர் நம்மை கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உயர வானத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டும். குறிப்புகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாசியுங்கள். கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். கீழே, கீழே என்றால் பூமிக்கு கீழே என்றல்ல, வானத்தின் கீழே, ஆழத்தில் நின்று உண்டாகும் ஆசீர்வாதங்களினால். பூமியிலே, பூமிக்கு கீழே இருந்து அங்கே பொன் கிடைக்கிறது. அவர்களுக்கு எழுத்தின்படி கீழே இருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆழத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்கள், பொண்ணு வெட்டி எடுத்தார்கள், வெள்ளியை வெட்டி எடுத்தார்கள், வெண்கலத்தை எடுத்தார்கள், இரும்பை எடுத்தார்கள். இன்னும் பூமியிலே உள்ள உரத்தினாலே மரங்கள், திராட்சை செடிகள், கோதுமை பயிர்கள் நன்றாக வளர்கின்றது. இன்னும் சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள், சமுத்திரத்திலிருந்து உண்டாகிற முத்துக்கள், எவ்வளவோ ஆசீர்வாதம் பூமியிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, பூமி விளை நிலமாக இருக்க வேண்டும். பயிர் செய்கிறவர்களுக்கு பூமி இரும்பா இருக்கக்கூடாது. குயவனுக்கு களிமண் வேண்டும், பயிர் செய்கிறதற்கு ஏற்ற மண் வேண்டும். சுரங்கங்களில் வேலை பார்க்கிறவர்களுக்கு பொன் கிடைக்கணும், வெள்ளி கிடைக்கணும், இரும்பு கிடைக்கணும். எல்லாம் ஆழத்திலே இருந்து உண்டாகிற ஆசீர்வாதம். ஆழத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ற உடனே வெறும் சமுத்திரத்தை நினைக்கக்கூடாது. பூமியின் ஆழங்களிலிருந்து எவ்வளவோ ஆசீர்வாதம் இருக்கு. ஆவிக்குரிய பிரகாரமாக, நம்முடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணுகிற நமக்கு கிறிஸ்துவின் நிமித்தமாக உள்ள பாடுகளை தவிர வேற உபத்திரவம் இருக்கக்கூடாது. நன்மை குறைபடக்கூடாது. வீட்டிலே சமாதான கேடு உண்டாகக்கூடாது. தேவையில்லாத நஷ்டங்கள், கஷ்டங்கள், மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் பிசாசு நம்மை ட்ரெயின் பண்ணுகிறது, நம்மை சுரண்டுகிறது, நம்ம இடத்துல பிடுங்குகிறது. நல்ல கிறிஸ்தவ மருத்துவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுக்கு கருத்து வேற ஆட்கள் அனுப்புவார்கள். லஞ்சம் வாங்கி கருப்பு பணம் வைத்திருக்கவங்க எல்லாம் கொண்டு போய் கொட்டட்டும். கிறிஸ்தவ மருத்துவர்களை தேடி போகட்டும். கிறிஸ்தவ மருத்துவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பணம் மருத்துவத்துக்காக போகக்கூடாது. நாம் அதுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய பணம் நம்முடைய குடும்பத்துக்கு தேவை, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை, பரிசுத்தவான்களுக்கு தேவை, ஊழியங்களுக்கு தேவை. இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். வேலை ஸ்தலத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்போ உயர வானத்திலே இருந்து வருகிற ஆசீர்வாதம் உண்டு, பூமியிலே நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் உண்டு. மூன்றாவதாக வாசியுங்க. தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதம். மலட்டுத்தன்மை என்று சொல்லுகிறது. சரப்பிரகாரமாக உலகப்பிரகாரம் ஒரு வேதனையான காரியம். யாருமே மலடாக இருக்க விரும்ப மாட்டார். எழுத்தின்படியேயும் கர்த்தர் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது கர்த்தர் நம் மூலமாக அநேகரை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக யார் யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் பரலோகத்திலே உங்களுக்கு கிரீடமாக இருப்பார். பரலோகத்திலே உங்களுக்கு கிரீடமாக இருப்பார். வெறும் கையோடு நம்ம போய் கடவுளை சந்திக்க முடியாது. எழுத்தின்படியே கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுப்பார்.
ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண பண்ணுவார். பரலோகத்திலே நான் போய் நிற்கும்போது அவர்கள் தான் நமக்கு கிரீடமாக இருப்பார். இந்த உலகத்திலேயே சில மீட்டிங்ஸ் போகும்போது, சிலரை சந்திக்கும் போது, பாஸ்டர் நான் உங்கள் மீட்டிங்கில் தான் ரட்சிக்கப்பட்டேன், உங்கள் மீட்டிங்கில் தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நேற்று ஒரு ஐயா வந்திருந்தார். அவர் இன்னொரு பிரபல்யமான ஊழியக்காரருடைய பெயரை சொல்லி சொன்னார். ஐயா நான் அவரோடு கூட ஊழியத்தில் இருந்தேன், அவர் உங்களை பற்றி அடிக்கடி சொல்லுவார், உங்கள் மூலமாக தான் அவர் ரட்சிக்கப்பட்டாராம், அதுலேருந்து நான் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், இன்றைக்கு தான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. என் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரர் அவர்கிட்ட பேசியிருக்கிறார், அதனால அவருக்கு என்ன பார்க்கணும்னு சந்தோஷம். இந்த உலகத்திலேயே நம் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களை நான் பார்க்கும்போது, கேள்விப்படும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. ஊழியங்களிலே கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுப்பார். நான்காவது, ஸ்தனங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம். பிள்ளை பிறந்தா போதும், பிள்ளைகளை போஷிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதே போல பிரியமானவர்களே, நாம் வளர்கிறதற்கு ஏதுவான ஆசீர்வாதம், நாம் பலப்படுகிறதற்கு ஏதுவான ஆசீர்வாதம், நம்முடைய தொழில் வளர்கிறதற்கு ஏதுவான ஆசீர்வாதம், அதற்குரிய பால் வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்கிறதற்கு ஏதுவான ஆசீர்வாதம், நல்ல உபதேசம் வேண்டும், நல்ல உரம் வேண்டும். நமக்கு கர்த்தர் புதிய தொழிலை கொடுக்கிறதில்ல, அது கற்பத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம். அந்த தொழில் வளருகிறது, ஸ்தனங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம். நமக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்கிறார், கற்பங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதம். பிள்ளைகள் ஓங்கி வளருகிறார்கள், நல்லா வளருகிறார்கள், அது ஸ்தனங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார், அந்த வாழ்க்கை இன்பமா இருக்கு. உன்னத பாட்டிலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய ஸ்தனங்களுக்கு நடுவிலே ஒரு இளைப்பாறு. அதைத்தான் பவுல் எழுதுவார், கிறிஸ்துவனுடைய இருதயத்திலே நான் வைத்திருக்கிறேன். ஒரு இன்பமான வாழ்க்கை ஸ்தனங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம், வளர்கிற வாழ்க்கை ஸ்தனங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம். எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அப்போ ஆவிக்குரிய உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், பூமியிலே உள்ள ஆசீர்வாதம், கற்பங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதம், ஆத்ம ஆதாயம் செய்கிற ஆசீர்வாதம், புதிய தொழில்களை ஆரம்பிக்கிற ஆசீர்வாதம், புதிய காரியங்களை உண்டாக்குகிற ஆசீர்வாதம், புதிய காரியங்களை வெளிப்பட பண்ணுகிற ஆசீர்வாதம், வளர்கிறதற்கு ஏதுவான ஆசீர்வாதம், இன்பத்துக்கு ஏதுவான ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதம். 26ஆம் வசனம் வாசிங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவர்கள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்கள் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த பிறகு ஏசாவை ஆசீர்வதிக்கிறதற்கு ஈசாக்கு இடத்துல வேற ஆசீர்வாதமே இல்லை. இந்த ஆபிரகாம் ஈசாக்கு தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததை விட யாக்கோபு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம். அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கு தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். யாக்கோபு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், அந்த யோசேப்பின் மேல் வருகிற ஆசீர்வாதம், அது நித்திய பர்வதம் மட்டுமாக எட்டுகிற ஆசீர்வாதம், நித்திய பர்வதம் மட்டுமாக எட்டுகிற ஆசீர்வாதம். தன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை காட்டிலும் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களை காட்டிலும் யாக்கோபிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களோட பெரிய ஆசீர்வாதம் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு உயர வானத்திலே இருந்து பணியை கொடுக்கிற ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, கீழே ஆழத்திலே உள்ள நன்மைகளை நமக்கு தருகிற ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, கற்பங்களுக்கும் ஸ்தனங்களுக்கும் அடுத்த ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, வெறுமனே நித்திய பர்வதம் மட்டும் நம்மை கொண்டு சேர்க்கிற ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, சீயோனிலே ஆட்டுக்குட்டியானவரோடு கூட 144,000 பேரை கொண்டு நிறுத்துகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நம்மை சீயோனுக்கு கொண்டு போகிற ஆசீர்வாதம். சீயோனிலே நம்மை அடையாளங்களும் அற்புதங்களுமாக நிற்க பண்ணுகிற ஆசீர்வாதம். சீயோனிலே ஆட்டுக்குட்டியானவரோடு நம்மை நிற்க பண்ணுகிற ஆசீர்வாதம். 5 ஆசீர்வாதங்கள் இந்த பகுதியிலே நான் பார்க்கிறேன். கர்த்தர் இந்த 5 ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார்.